டெல்லியில் யுபிஎஸ்சி தேர்வர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் காதலி உட்பட 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு சிலிண்டர் விபத்து என்று நாடகமாடிய லிவிங் பார்ட்னர் சிக்கியது எப்படி? முறைப்படி திருமணம் செய்யாமல் கணவன் மனைவி போன்று வாழும் லிவிங் டுகெதர் உறவின் வில்லங்கத்தால் பெரும் கனவுடன் இருந்த இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை செல்போனில் டெலீட் செய்ய மறுத்ததால் முன்னாள் காதலனுடன் சேர்ந்து கொலைபாதக செயலை அரங்கேற்றியது 3 வாரங்களுக்கு பின்பு அம்பலமாகி இருக்கிறது. தடய அறிவியல் மாணவி போட்ட மாஸ்டர் பிளான் போலீசாரின் கழுகு பார்வையில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தலைநகரை அதிர வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? 32 வயதான ராம்கேஷ் மீனா என்பவர் டெல்லியில் உள்ள காந்தி விகாரில் உள்ள குடியிருப்பில் தங்கி யுபிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகி வந்தார். திடீரென கடந்த 6ஆம் தேதி அவர் தங்கியிருந்த குடியிருப்பில் குளிர்சாதன பெட்டி வெடித்ததாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே தீயணைப்பு துறையினருடன் போலீசார் விரைந்து சென்றுள்ளனர். நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் தீயை அணைத்த வீரர்கள் கருகிய நிலையில் ராம்கேஷின் உடலை கைப்பற்றினர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அக்டோபர் 5ஆம் தேதி இரவு முகமூடி அணிந்த 2 ஆண்கள் இளைஞரின் வீட்டிற்குள் நுழைந்தது தெரிய வந்தது. பின்னர் அதிகாலை 3 மணி அளவில் தீ விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பெண் ஒருவர் வெளியேறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தைச் சேர்ந்த 21 வயதான அம்ரிதா என்பதும் அம்பலமானது. போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளியாகின. தடய அறிவியல் மாணவியான அம்ரிதா திருமணம் செய்யாமலேயே ராம்கேஷுடன் லிவிங் டுகெதரில் இருந்திருக்கிறார். அப்போது அம்ரிதாவின் ஆபாச வீடியோக்களை ராம்கேஷ் ரகசியமாக பதிவு செய்திருக்கிறார். இதை அறிந்த அம்ரிதா அந்த வீடியோக்களை டெலீட் செய்ய வேண்டி அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதை அவர் டெலீட் செய்ய மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வேறு வழி தெரியாமல் லிவிங் பார்ட்னரை தீர்த்து கட்டுவதற்கு இளம்பெண் அம்ரிதா கடந்த சில நாட்களாகவே திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக சொந்த ஊரில் உள்ள தன்னுடைய முன்னாள் காதலன் உட்பட 2 ஆண்களின் உதவியையும் அவர் நாடியிருக்கிறார். தொடர்ந்து 3 பேரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இருக்கின்றனர். அம்ரிதாவின் முன்னாள் காதலன் கேஸ் ஏஜென்சியில் வேலை செய்ததால் அங்கிருந்து சிலிண்டரை எடுத்து வந்து விபத்து போன்று ஜோடிக்க ஐடியா கொடுத்திருக்கிறார். அம்ரிதாவும் தடய அறிவியல் மாணவி என்பதால் தன்னுடைய கல்வி அறிவை பயன்படுத்தி கொலை செய்வதற்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார். இதன்படி சம்பவத்தன்று 3 பேரும் ராம்கேஷ் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். அங்கு அவரை கொடூரமாக தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அம்ரிதாவே வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பின்னர் உடலில் எண்ணெய் மற்றும் நெய் மதுபானத்தை ஊற்றியிருக்கின்றனர். தொடர்ந்து சிலிண்டர் வால்வை திறந்துவிட்டு தீ விபத்து ஏற்பட்டது போன்று கொலைபாதக செயலை அரங்கேற்றி இருக்கின்றனர். இதையடுத்து அங்கிருந்த ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை எடுத்துச் சென்றதும் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. தடய அறிவியல் மாணவி என்பதால் தடயமே இன்று லிவிங் பார்ட்னரை கொலை செய்துவிட்டு விபத்து போன்று நாடகம் போடலாம் என நினைத்திருக்கிறார். இளம்பெண் தன்னுடைய கல்வி அறிவு மூலம் உண்மையை மூடிமறைக்க முயன்றதை பல வழக்குகளை பார்த்த போலீசார் தங்களது அனுபவத்தின் மூலம் முறிக்கெடுத்து விட்டனர். ராம்கேஷின் உடல் தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவங்களில் வழக்கத்திற்கு மாறாக பெரும்பகுதி எரிந்து உருக்குலைந்திருக்கிறது. குறிப்பாக எலும்புகளே உருகும் அளவிற்கு உடலில் தீ நின்று எரிந்திருக்கிறது. அறையில் உள்ள ஏசி வெடித்து விபத்து ஏற்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படாமல் இருந்திருக்கிறது. மேலும் சம்பவத்திற்கு பிறகு அம்ரிதாவின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இதுபோன்ற சந்தேகத்தால் இது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை என்பதை போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் மேற்கொண்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் தான் அம்ரிதா மற்றும் அவருடைய முன்னாள் காதலன் உட்பட 3 பேரையும் போலீசார் கைதும் செய்திருக்கின்றனர். அண்மையில் பெங்களூருவில் தன்னுடைய மனைவியை மருத்துவரான கணவரை அதிக மயக்க ஊசி செலுத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இவர் தன்னுடைய மருத்துவ அறிவை பயன்படுத்தி மனைவியை கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் என நாடகமாடியதும் தடய அறிவியல் சோதனை மூலம் அம்பலமானது. இந்த சூழலில் தடய அறிவியல் மாணவி தான் கற்ற அனுபவத்தின் மூலம் லிவிங் பார்ட்னரை தடயமே இன்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடியவர் முன்னாள் காதலனுடன் சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் டெல்லியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.